டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது. அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது. இது என்னங்க புதுசாக வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ வருது, நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோள்கள் கிரகம் ஒரு வட்ட பாதையில் வருது, ஒரு இடத்துல நிற்கும், திருப்பியும் பின்னாடி போகும், முன்னாடி போகும், திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம். மே மாதம் ஒரு 22 அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது. அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும். ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ கடக ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது. ஒரு அக்டோபர் 18 அந்த மாதிரி வந்தது. அக்டோபர் 18லேருந்து ஒரு நவம்பர் 11 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போவும் நவம்பர் 11 தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும். அதுதான் பின்னாடி போகிறதா வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வக்ர பயிற்சினால சில பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறப்போகுது. குருன்றது சுபகிரகம், அதனால் நல்லதே தான் நடக்க போகுது. வீடு மாறுறதுனால அச்சச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை. ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது, இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போகுது. அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஆசை, அன்பு, இது இயற்கையாகவே அதிகமாக இருக்கிறவங்க தான் கன்னி ராசி. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் கலைகள் மேலே ரொம்ப பற்று இருக்கும். எப்பயுமே ஒரு சந்தோஷமாக மனசுக்குள்ளே ஒரு லவ் எனர்ஜியோடு இருக்கிறவங்க தான் கன்னி ராசி. சரி, இந்த கன்னி ராசிக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? சனி பகவான் நம்மளை பார்த்துட்ருக்காரு. ஒரு 6 மாதமாகவே ரொம்ப உருட்டி பரட்டி தான் எடுத்துகிட்ருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 2ஆம் வீடு பார்த்துட்ருக்கிறதுனால கையில் காசு கொஞ்சம் தங்குங்க. சரியா? இல்லைன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் சமாளிக்கிற நிலமையில தான் இருக்கும். ஓகே, அது வந்து நீடிக்கும். சரியா? அதனால் அது பயப்பட தேவையில்லை. இந்த அதிசார பயிற்சியை வந்து கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் ஆனால் கூட திருப்பியும் பேக் டு ஃபார்ம் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ கையில் காசு தங்கும். யார்கிட்டயாவது அப்ரோச் பண்ணணும், உங்களோட ஜூனியர்ஸ் இல்லை ஒரு தம்பி தங்கச்சிங்க, நீங்கள் எதாவது எக்ஸாம்ஸ் எழுதணும், எது எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறீங்கன்னா டிசம்பர் 5க்குள்ளே அதை பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சரி, டிசம்பர் 5க்கு அப்புறமும் உங்களுக்கு பணம் விஷயத்துலேயும் குடும்ப சந்தோஷத்துலேயும் ஒன்றும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி, நீங்கள் பணம் இருக்கிறதுனால இப்போ கையில் கொஞ்சம் தங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதனா பண்ணோன்னா இப்போவே பண்ணி வச்சுருங்க. இப்போ வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான், வீடும் சரி, வீடு கோடியில் போகுது. இப்போ வாகனம் வாங்கணுனாலே லட்சத்தில் போகுது. ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட 1 லட்ச ரூபா தாண்டிடுச்சு. இவ்வளவு போட்டு பண்ணுறவங்க ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த கலரில் வண்டியோ வாங்கினா எனக்கு நல்லது, எந்த நம்பர், உங்கள் பர்த்டே டேட்டு இயரை வச்சு நம்பர் வாங்குறது முக்கியம் இல்லை. நான் எதுக்காக வாங்குறேன், வேலைக்காக வாங்குறேன்னா இல்லை என்ன கம்பெனிக்காக வாங்குறேன்னா இல்லை நான் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வண்டி வாங்குறேன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர் வாங்கிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லா நியூமராலஜி. நம்ம பேருக்கு மட்டும் இல்லை, வண்டி நம்பர், மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே நியூமராலஜி இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் இதில் வரும், நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. வீடு வாங்கினா அப்படி தான், எனக்கு மாடி வீடு வாங்கினா நல்லதா, நிலம் வீடு வாங்கினா நல்லதா, எந்த திசை எந்த பக்கம் வாசலில் இருந்தால் நல்லது, எந்த கலர் பெயிண்ட் அடித்தா எனக்கு நல்லது, எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் பார்த்து செய்யுங்க. இதெல்லாம் பார்க்கணுமானா இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ராஜான்றவர் எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்வார். நம்ம ராஜா மாதிரி வரலன்றது அடுத்து. ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு இது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணாதான் நம்மளுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகும். சரி, நம்மளுக்கு வந்து 5ஆம் வீட்டையும் குரு பார்க்குறது என்னங்க வரிசையாக சொல்லிட்டு வரீங்கன்னா, ஆமாம், ஏன்னா இப்போ வந்து கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கார். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு பலன்கள் எல்லாமே அப்படியே டபுளாக வரும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து நல்லது தான் இது. சரிங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட 2ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீடு வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு மாற்றி பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ இந்த 2லேருந்து 7 வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். குடும்ப சந்தோஷம், எஸ், அது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணலாம், நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தமாக பண்ணலாம். எக்ஸாம்ஸ், ப்ரமோஷன் சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், டேட்டு வைக்கணும், இது எல்லாத்துக்கும் இது பார்க்கலாம். ஏன்னா உங்கள் 7ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார். ஓகேவா? மீனத்தில் இருக்கார்.
இருந்தாலும் இப்போ குரு பார்க்கறதுனால அதை வந்து நல்லதாக கன்வெர்ட் பண்ணுறது. ஏதாவது இப்போ மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், பொண்ணு வீடு பார்க்க போகிறேன், எனக்கு தடங்கள் ஆகிட்டுருக்குன்னா அந்த தடங்களில் நிவர்த்தி பண்ணுறது இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமுங்க இது. சரி, இந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். இது வந்து ஃபுல்லாக அமையாது, நமக்கு வந்து ஒரு டஃப்பான பீரியடு போய்ட்டுருக்கு. டஃப்பான பீரியடில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆடி மாதத்தில் மழை பெய்கிற மாதிரி இந்த வக்ரம் அதிசாரம் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மழை பெய்கிற நேரத்துலையே அந்த சூட்டை குறைச்சிக்கிட்டா தான். இல்லை நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன்னா டஃப் ஆகிடும். சரிங்களா? அதனால் எதிரிகள் தொல்லையில் எதனா இருந்தது, எனக்கு ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்குன்னா அது எல்லாத்தையும் நம்மளுடைய அட்வான்டேஜ் என்ன, கன்னிராசிக்கு நம்ம நல்லா பேசுவோம், ஸ்மூத்தாக போவோம், நம்மளே எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்ட சண்டை போட மாட்டோம். எனிமி க்ரியேட் ஆனாங்கன்னா அவங்கள ஒரு வழி ஆக்கி விட்டுருவோம். பட் நம்ம அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போகிற டைப் இல்லை. அன்பாக பேசி எப்படி பிரச்சனைகளை குறைக்கணுமோ அதெல்லாம் குறைக்கலாம். முக்கியமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, லைக் ஏதோ கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதோ டாக்குமெண்டேஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி மேரேஜ்லாம் நம்ம கோவிலில் பண்ணிக்கிட்டோன்னா அது ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே கரெக்டான டைம். இந்த ஒரு டிசம்பர் 5 வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது டைமு. இந்த டைமில் இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக என்னென்ன பண்ணணும், ப்ரமோஷன் சம்மந்தமாக நான் ஒரு மெயில் அனுப்பணும், நாங்கள் ஜென்ரலாக ஜனவரி பிப்ரவரியில் தான் பண்ணுவோம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன சாதிச்சிங்களோ உங்கள் மேனேஜருக்கு ஒரு மெயிலாக போட்டுருங்க. ஒரு டாக்குமெண்டேஷனை நீங்கள் போட போட ரொம்ப நல்லது. முக்கியமாக பிஸ்னஸ்லேயும் சரி, இப்போ 7ன்றது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் தான். அதில் வந்து பார்ட்னர் வீடு தான் 7. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட எதுலாம் நீங்கள் சைனிங் பண்ணணுன்னா அந்த கான்ட்ராக்டெல்லாம் பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுவும் இந்த டிசம்பர் 5க்குள்ளே நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் தரும். சரிங்களா? கன்னி ராசிக்கு மெயினாக நீங்கள் வழிபடுறது வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். பெருமாளை வழிபடும்போது லக்ஷ்மி தாயாரோடு சேர்த்து வழிபடுங்க. நீங்கள் வந்து முக்கியமாக சக்கரை பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதும் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை புதன்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும், இப்போ கார்த்திகை மாதம்லாம் வருது, திருவண்ணாமலை எல்லா கோவில்களெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணுவோம். கன்னி ராசிக்கு வந்து அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சக்கரை பொங்கலாக நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு நிறைய நல்லது வரும். யாராவது கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, கல்யாணம் தடைபட்டுருக்கு, அது சீக்கிரம் சேரணும்னா அவங்க வந்து தயிர் சாதமோ இல்லை பாலால் செஞ்ச பிரசாதம் கொடுக்கலாம். பால் பாயாசம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லக்கி ட்ரெஸ்ஸும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைட் க்ரீன், லைட் எல்லோ, ஒயிட் பட்டு கலந்தது இதெல்லாம் போட உங்களுக்கு ரொம்ப லக். ஸோ நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்களோ, இல்லை வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு அப்ரோச் பண்ண போகிறீங்களோ, இல்லை வண்டி வாகனம் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது உங்களுக்கான அந்த கலர் ட்ரெஸ்ஸஸை உங்களுடைய தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு போகும்போது உங்களுக்கு ஜெயிக்கிற அந்த ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. குரு அதிசாரத்துலேருந்து இப்போ வக்ரம்னா அந்த பேரை பார்த்தோன்னா பயப்படக்கூடாது. வக்ரம்னா என்னென்னா அந்த பிளானட் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகுது, அதனால் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ மிதுனத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரு வந்து நார்மலாகவே நம்மளுக்கு நல்லது செய்வார். இப்போ வக்ரத்தோடு இருக்கும் போது அவருடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியணும். ஒரு விஷயத்தை ஒரு அடித்தா நம்ம எழுந்து நின்று சண்டைக்கும் நிற்க முடியும், இல்லை அழுதுட்டு உட்கார முடியும். நீங்கள் அழுதுட்டு உட்காரணுமா சண்டைக்கு உட்காரணுமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆற்றல் அதிகமாகுது. அந்த ஆற்றலை உங்களுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுமோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு அதுபடி பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழணும். ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ குருவோடைய வக்ரம் எப்போ டேட் என்ன, நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம். அந்த 4ன்றது டிசம்பர் 10 வரைக்குமே நீங்கள் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது. சரிங்களா? இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது. வக்ரம்ன்றது பின்னோக்கி போகுது. கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது, மேலே பேக்வேர்ட் போயிட்டே இருக்குது, மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளே வக்ரம். அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும். இந்த வக்ரம்ன்றது என்னென்னா அந்த ஜூபிட்டர் குருன்ற கோள் வந்து
ரிவர்ஸ் கியரில் போகுது. நம்ம காரில் போகிறோம், ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது. இதுக்கப்புறம் மிதுனம். மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் ஒரு 5 மிதுனம் போயிடும். அதுலேருந்து ஒரு 90 டேஸ், மார்ச் 11, 2006 வரைக்கும் இருக்கும் ஒரு 90 டேஸ். அது ஒரு குரு வக்ரம் தான். நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சால் நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதவி போடுவோம். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும், எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது, இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்படிலாம் இல்லை. ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு இது நம்பிக்கையாக சொல்லலை. இந்த கிரகம் மேலே மாறுது. குருன்ற ஒரு கோள் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது. இது வந்து ஒரு சயின்ஸ். நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே இன்றைக்கினா 22ஆம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும். நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அந்த மக்கள் ஒரு 6 மாதம் கேப் கழிச்சு இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுதான் பேட்டர்ன். ஒரு கிரகம் நகரும் போது ஒரு விஷயத்தை தூண்டும். உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது எல்லாருக்கும் நடக்கும். யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு அக்யூரேட்டாக நடக்குதுன்றது. உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னும் தெளிவாக வேணும், உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும், இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும். குருன்றது ஒரு முழு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்.